எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த கிருபையின் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எப்போதும் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்கள் மத்தியிலே இருக்கிறீர். எங்கள் செய்திகளை கேட்கிற தேவனாய் ஆண்டவரே, அப்பா, சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளின் செய்தியும் நீர் ஆசீர்வதித்தாரும், கிருபையாய் எங்களுக்கு ஆசீர்வதித்தாருன்னு கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறோம், நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலையும் உங்கள் மத்தியில தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள தேவன் கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். பொறுமை என்ற வார்த்தையை வைத்து நான் உங்களோடு கூட இந்த நாள்ல பேச இருக்கிறேன். லூக்கா 21ஆம் அதிகாரம் 17-19. யாராவது வாசிங்க. லூக்கா 21, 17-10, 19. என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாவது அழியாது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமா காத்துக் கொள்ளுங்கள். எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்று சொன்னோடனே ஒருவேளை நமக்கு ஒரு பயம் உண்டாகலாம். இப்படி சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னு சொல்லி. இது கடைசி காலத்துல என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத பெற்றோராலும் சகோதரராலும் எல்லாராலும் பாதிக்கப்படுவீர்கள் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. இது கடைசி நாட்கள்ல நடக்கக்கூடியது. அதனால நம்ம இப்போ ரொம்ப அதிகமாக அதை நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனால் அங்கு சொல்லப்பட்ட வசனம் பார்த்தீங்கன்னா, தலைமையில் ஒன்றாயினும் அழியாது. எவ்வளவு பெரிய பாதுகாப்பு பாருங்க. எல்லாரும் பகைச்சாலும் ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்மோடு கூட இருக்கும் என்று சொல்லப்படுது. அதனால பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுது. பொறுமை என்பது மிக அவசியமான தேவையான ஒன்றாகும். ஒரு குடும்பத்தை எடுத்துட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கிறோம். நம்மை சுற்றி அடுத்த ஒரு வட்டம் போடணும்னா அது நம்முடைய குடும்பம். கணவன், மனைவி, பிள்ளைகள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பம். இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் வேண்டுமானால் பொறுமையா இருந்தா ஆகணும். யாராவது ஒருத்தர் பொறுமையா இல்லைன்னா அந்த குடும்பத்துல சந்தோஷமோ சமாதானமோ நிச்சயமாய் இருக்க முடியாது இல்லையா? ஏன்னா நமக்கு வித்தியாசமான எண்ணங்கள் உண்டு, வித்தியாசமான கருத்துக்கள் உண்டு, வித்தியாசமான சுவைகள் உண்டு, விருப்பங்கள் எல்லாமே மாறுபட்டது. அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் வேறுபட்டது. அதனால வித்தியாசங்கள் உண்டு. ஒரு நண்பர் அடிக்கடி எங்க வீட்டுக்கு வந்து பேசிட்டு இருப்பாரு. நம்ம சொல்றதுக்கெல்லாம் கான்ட்ரவர்சியலா தான் அவர் சொல்லுவார், பேசுவார். எது சொன்னாலும் புது காரியங்கள் எல்லாவற்றிலுமே வித்தியாசமா தான் இருக்கும். அப்படிலாம் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லுவாரு. அது கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் நான் எதிர் பேசுறது கிடையாது. இல்ல நான் ஆர்கியூ பண்றது கிடையாது. அப்பதான் அந்த உறவை நம்ம என்ன செய்ய முடியும், நீடித்து வைக்க முடியும். இப்போ குடும்பத்திலையும் அப்படிதான். எல்லாத்துலயும் நம்ம கரெக்ட் 100க்கு 100 கரெக்டாக இருந்தாலும் நம்ம அதை கடைசி வரைக்கும் உறுதியா நின்றுட்டு நான் சொல்றதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் நின்னோம்னா நம்ம அந்த குடும்பத்துல சமாதானம் சந்தோஷத்தை இழந்து விடுவோம். எங்களுடைய ஊழியத்தின் பவுண்டர் ஸ்டான்லி என்பவர் சொன்னார் ஒரு தடவை, இந்த வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றது ஒரு ஸ்வீட் கோட்டட் காலிங் அப்படின்னு சொன்னார். அதாவது ஒரு மாத்திரை இருக்குன்னா கசப்பான மாத்திரையா மேல என்ன போட்டிருப்பாங்க, ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. சில இதில் பிளாஸ்டிக் கவர் கொடுத்துருப்பாங்க, பிளாஸ்டிக் கவர் மாதிரி, அது கரைந்து போகக்கூடியது. அது இல்லைன்னா நம்ம அந்த பவுடரை நம்ம வாயில போட முடியாது. அதே மாதிரி ஒரு அழைப்பு. ஆனாலும் நமக்கு அவர் அழைப்பை கேட்டு நம்ம உள்ள வந்த பிறகு எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கஷ்டங்கள் வரதான் செய்யுது, எத்தனையோ வேதனைகள் சூழதான் செய்யுது. அது யாரும் இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது. அதாவது நமக்கு பிடிக்காத காரியங்கள் நம்மை சுற்றி நடக்கும், தேவையில்லாத தலையீடுகள் நம்ம இடத்துல இருக்கும். ஒரு காரியம் செய்யும் போது
யாராவது தேவையில்லாம அதில் தலையிடுவாங்க. தேவையில்லாத ஆலோசனைகள். எல்லாரும் குளிக்க போகும்போது அப்பதான் இன்னும் குளிக்க சீக்கிரம் குளிக்க போங்க அங்க அப்படின்னு ஒரு சத்தம் வரும். எதை செய்ய போறோமோ அதுதான் ஆர்டர் வரும். இவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதனால எதிர் பேசாம இருக்கிறது, எவ்வளவு எதிர் பேசாம இருக்கிறோமோ அது நல்லது. பிள்ளைகள் இருந்தாங்கன்னா பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமை, அவருடைய கவனமின்மை. இப்போ என்னுடைய செல்வியோட மகளும் கேட்டீங்கன்னா நல்ல காஸ்ட்லியான இதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருவா. யாரா ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்டு அது கொஞ்சம் சாதாரணமான ஒன்றை வாங்கிட்டு வருவோம். பிள்ளைகள்கிட்ட பொறுமையா இருக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமானது. சின்ன வயசுல அன்பான பிள்ளைகள தான் இருப்பாங்க. அதனால அவங்ககிட்ட நம்ம நடத்துறதுக்கு நமக்கு என்ன வேணும்? பொறுமை வேணும். நான் சொல்லுவாங்க, ஒரு ஒரு பிள்ளை வளர்ந்து தகப்பனான பிறகுதான் அப்பாவுடைய அன்பு தான் அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளவு சேட்டெல்லாம் பண்ணியிருக்கோமே, ஆனாலும் அப்பா நம்மகிட்ட பொறுமையா இருந்தாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் தெரியும். ஒரு தகப்பன் வயதான காலத்துல வயசாயிடுச்சு, மகன்கிட்ட ஒண்ணு கேட்டாரு. அப்பா, மகனே, இது பால்காரன் வந்துட்டானா அப்படின்னு கேட்டாராம். வந்துட்டான் அவர் சொன்னாராம். இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு திரும்பவும் பால்காரன் வந்துட்டானான்னு கேட்டாராம். உடனே அவனுக்கு ரொம்ப கோவம் தான். என்னப்பா திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ தம்பி, இந்த பக்கத்துல இருக்கிற இந்த டைரியை எடு அப்படின்னு சொன்னாராம். எடுத்த உடனே அவரை பழைய டைரி அதுல புரட்டி காட்டினாராம். இதை படிச்சு பாரு. அவ படிச்சு பார்க்கும்போது அதுல போட்டிருந்துச்சு. மகன் என்ன பார்த்து, இது என்னப்பான்னு கேட்டான். அந்த ஒரு பறவை இருந்ததா, காக்கான்னு சொல்லி கொடுத்தேன். திரும்ப ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திரும்ப ஓடி வந்து அது என்னப்பான்னு கேட்டான். காக்கான்னு சொன்னேன். திரும்ப 10 நிமிஷம் கழிச்சு ஓடி வந்து கேட்டான் காக்கா. இப்படி 7 முறை என்கிட்ட கேட்டான். நான் திரும்பவும் காக்கா காக்கான்னு சொல்லிட்டே இருந்தேன். அப்படி இப்படி எழுதப்பட்டுச்சு. இப்போதான் அவன் நினைச்சானா, அப்பா நம்ம இடத்துல எவ்வளவு பொறுமையா நடந்திருக்காரு, நம்ம இவ்வளவு கோவப்படுறோமே அப்படின்னு நினைச்சானோ. இப்ப அப்பாவுடைய அன்பு, அவருடைய பொறுமை எல்லாம் தான் ஒரு ஒரு மகன் அல்லது மகள் அவங்க அந்த பெற்றோரா தாங்கள் மாறும்போது தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அது வரைக்கும் அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. இப்படி நம்ம குடும்பத்துக்குள்ளேயே எத்தனையோ காரியங்கள்ல நம்ம பொறுமையா இருக்க வேண்டியது. அதாவது சில வியாதிகள் நீங்காம இருக்கும். இந்த வியாதியிலே அவதிப்படுவோம். ஒவ்வொரு நாள் காலையில எழும்பும் தலைலாம் அவ்வளவு பாரமா இருக்கும். மூக்கடைச்சிடும். ஏன் தூங்குறோம் அப்படின்னு நினைப்பேன். நேற்றுல ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு படுத்தேன். ஆண்டவரே, காலையில அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. ஆனாலும் நேற்று ரொம்ப நேரம் தூக்கம் வரல. எத்தனை மணிக்கு தூங்குன்னு எனக்கே தெரியாதா? 1 மணியா 2 மணியா தெரியாது. ஆனா அந்த தலைபாரம் இன்னைக்கு கடவுளுடைய கிருபையினால அந்த அந்த அளவுக்கு எனக்கு இல்லை. இப்போ நமக்கு பலவிதமான அந்த குடும்பம் என்பதுக்குள்ள நம்ம எவ்வளவு பொறுமையா இருக்க வேண்டியிருக்கு. எத்தனை காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்குது. காது கேட்காதவங்களை பாரு. தாவீது ஒரு இடத்துல ஊமையனை போலவும் காது கேட்காத செவிடனை போலவும் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. நிறைய நேரத்துல எல்லாத்தையும் கேட்டுட்டு இப்படி சொல்றாங்களே, அப்படி சொல்றாங்களே, இப்படி பேசுறாங்களே, இப்படிலாம் யோசிக்காம பொறுமையோடு கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நம்முடைய ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள. நான் அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் குடும்பத்துல வரதான் செய்யும். பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஏதாவது வந்து நம்ம பிடித்தது எல்லாமே நடந்துரும். நான் இதுவரைக்கும் எனக்கு தெரிந்து ஒரே ஒரு குடும்பம் தான். ஒரு தம்பி, என்னுடைய ஸ்கூல்ல படிச்சவர், எங்க ஊர் பக்கத்துல உள்ளவரு. அவர் மயிலாடுதுறையில இருக்கும்போது அவரை நான் சந்திக்க போகும்போது சொன்னார். ஹிந்து தான். அவருடைய கிறிஸ்டின் பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாரு. இதுவரைக்கும் எனக்கும் என் மனைவிக்குள்ள ஒரு சண்டையும் வந்தது இல்லை. அத்தனைக்கும் அவங்க அம்மா தம்பி எல்லாம் கூட இருந்தாங்க. ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படி இருக்க ரொம்ப கஷ்டம். ஆனாலும் பொறுமை இல்லாட்டா நம்ம என்ன செய்வோம்? இழந்து விடுவோம் இல்லையா? யாக்கோபு 5:10-11 வாசிங்க.
யாக்கோபு 5:10-11. என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ, பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுள்ளவராயிருக்கிறாரே. அதாவது தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்றாரு, அவங்களுடைய பொறுமையை பாருங்க அப்படின்னு. அவங்க எவ்வளவு துன்பப்படுத்தப்பட்டாங்க, உபத்திரவப்படுத்தப்பட்டாங்க. 6 மாதத்துல அவனோட தலையை வாங்கப்பட்டது. எல்லா தீர்க்கதரிசிகளையும் எடுத்தீங்கன்னா ரொம்ப துன்பங்களை, தொல்லைகளை அனுபவித்தான். அவனோட பொறுமையை பாருங்க, யோபின் பொறுமையை பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த யோபு புத்தகத்தை ஒருவேளை சிலர் படிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. புத்திரம் மிக அருமையான புத்தகம், மிக அருமையான கருத்துக்கள். கடைசி காலத்து கூட கொஞ்சம் சொல்றாரு. கடைசி நாட்களிலே அவரு பூமியின் மேல் நிற்பார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி காலத்துல பூமியின் மீதில நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன், என் கண்களே அவரை காணும். அப்படி பாருங்க, எப்போ இருந்த யோபு ஆபிரகாம் காலத்துல வாழ்ந்தவர்னு சொல்றாங்க. அப்போ வாழ்ந்த அவருக்கு அப்படிப்பட்ட வெளிப்பாடுகள்லாம் கிடையாது. நிறைய வெளிப்பாடு, 2 மடங்கு ஆசீர்வாதம் மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். ஆனா ஏராளமான ஆசீர்வாதமான வசனங்களை அங்கே வைத்திருக்கிறார். அவரோ என்றால் ஒரே மனமா இருக்கிறார். அவரை மாற்றத்தக்கவன் யார்? தான் குறித்திருக்கிறதே நமக்கு செய்வார் என்று சொல்லியது. இதெல்லாம் இன்னும் ஒப்பற்ற வசனங்கள் அங்கே சொல்லப்பட்டு பார்க்கணும். காரணம், பாடுகள் மத்தியில ஆண்டவர் அவருக்கு நிறைய கற்றுக் கொடுத்தார். அது மட்டும் இல்ல, 2 மடங்காக அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே என்று சொல்கிறார். அவர் இரக்கமும் கிருபையும் உள்ள ஒரு தேவன். இப்ப இருக்கிற சகோதரே, கர்த்தர் வரும் மூலம் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்றும், முன்மாறியும் பின்மாறியும் வரும் மூலம் நீடிய பொறுமையாயிருக்கிறார். நீங்களும் நீடிய பொறுமையோடு உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே என்று யாக்கோபு 5:7-8 சொல்லு. இப்போ பொறுமையாயிருக்கிறார் பாக்கியவான்கள். ஒருத்தன் பயிரிட்டுட்டு காத்திருக்கிறான், 3 மாசமோ 6 மாசமோ காத்திருக்கிறான். இந்த பயிர் விளையுமா விளையாதா சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிறது போல நீங்களும் காத்து கொண்டிருங்கள், பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றேன். அதனால பொறுமையா இருக்கை நாம் கற்றுக்கொள்வோம். யாக்கோபு 1:2-4 வாசிங்க. சோதனையில் பொறுமையா இருக்கு. யாக்கோபு 1:2-4. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. பலவித சோதனைகளில் அகப்படும் போது எத்தனை பிரச்சனை, 1-2 இத்தனை பிரச்சனைகள் எனக்கு. பலவித சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பொறுமையா கிடைக்கும். அந்த சோதனையினால் நமக்கு பொறுமை உண்டாக்கும் சந்தோஷமா என்ன சொல்ற. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கிடவுது. பொறுமை இருந்தாதான் அவன் ஒன்னிலும் குறைவே இல்லாத ஒரு மனிதன், பூரணமான மனிதன் என்று சொல்லப்படும். அதனால பொறுமையை அணிந்து கொள்ளும். சோதனை நேரத்துல எரிச்சலா இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஆனாலும் என்ன செய்யுங்க,
பொறுமையா இருங்க. சோதனை நேரத்துல பொறுமையா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. முதலாவது குடும்பத்துக்குள்ள பொறுமையா இருங்க. 2வது சோதனை நேரத்துல பொறுமையா இருங்க. ரோமர் 12:12 வாசிங்க. ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ரொம்ப அருமையான ஒரு வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க. எல்லாம் மாறிவிடும். பிரச்சனைகள்லாம் காணாமல் போய்விடும். வியாதிகள் எல்லாம் சீக்கிரமாய் அகன்று விடும். இந்த நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இப்ப ஜெபத்துல உறுதியா என்ன செய்யணும்? தரிச்சிருங்க. பொறுமை இவ்வளவு பொறுமையா இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம இங்க பார்க்கணும். பொறுமை என்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கு. உபத்திரவத்திலே பொறுமையா இருக்கு. உபத்திரங்கள் வரதான் செய்யும். உபத்திரங்களே கிடையாது அப்படின்னா இப்ப டீச் பண்றவங்களாம் இருக்கிறாங்க. சோதனைகள் வரும், உபத்திரங்கள் வரும். இந்த உபத்திரங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? பொறுமையா இருக்கணும். என்ன நம்பிக்கை நமக்கு? நமக்கென்று ஒருத்தர் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரே என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். கர்த்தர் எனக்கு செய்வார் சகாயர், மனிதன் எனக்கு என்ன செய்வான்? நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் என்று சொல்லியிருக்கிறாரே. மோடு கூட தான் இருப்பார். சிங்க கவியிலும் அவர் தான் இருந்தாரு. அக்னி சூளை நடுவிலும் அவர் தான் இருந்தாரு. செங்கடலிலும் அவர் இருந்தார். யோர்தான் பிரியும் போதும் அங்கே இருந்தார். எல்லா இடத்துலயும் அவர் இருப்பார். அதனால நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அடுத்ததுல உறவுகளிடத்துல பொறுமையா இருக்கிறது. அப்போஸ்தலர் 7:9 வாசிங்க. அப்போஸ்தலர் 7:9. அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். யாரு? அவனுடைய சகோதரர்கள் பொறாமை கொண்டு ஒரேடியா துளைஞ்சு போடா அப்படின்னு சொல்லி எங்க போட்டாங்க? எகிப்துக்கு அனுப்பி விட்டாங்க. இன்னும் அவ்வளவுதான், அவன் கதை முடிஞ்சிடும், இதோட அவன் தொலைஞ்சிருவான். காரணம் பொறாமை, சொந்த சகோதரனை. பிரசங்கி 4:4 வாசிங்க. பிரசங்கி 4:4. மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாய் இருக்கிறதை நான் கண்டேன். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. பாருங்க, மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாய் இருக்கிறதை நான் கண்டேன். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாயிருக்கு. அவன் பிரயாசப்படுறான், கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு சம்பாதிக்கிறான். வீடு வாங்குவான், கார் வாங்குவான், பைக் வாங்குவான், இன்னொரு வீட்டை வாங்குவான், இன்னொரு இடத்துல பிளாட் வாங்குவான். ஆனா அடுத்தவளுக்கு பொறாமை. எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க எவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுறீங்களோ அவ்வளவு அவங்க மேல பொறாமை வரும். ஊழியத்திலே நான் பார்க்கிறேன். ஊழியத்துல நம்ம மூலம் கடவுள் கிரியை செய்ய ஆரம்பிச்சா எல்லாம் பொறாமை தான் படுறாங்க. உன்னை அகற்றி விடுங்கள் அப்படின்னு பவுலை பார்த்து சொன்னான். இயேசுக்கு பிலாத்து பார்க்கிறாரு, பொறாமையினால் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறார்கள் என்று பிலாத்து அறிந்துன்னு போட்டு. ஏன்னா இப்ப இவங்களுக்கெல்லாம் பொறாமை, பரிசேயர் சதுசேயர் எல்லாத்துக்கும், வேத பாரகர்லாம். இதால என்ன இவ்வளவு பெருமை உண்டாயிட்டு? ஒரு சின்ன பையன், பைபிள் படிக்காத ஆளு வந்து இப்படிப்பட்ட பெரிய அற்புதங்கள், பெரிய கூட்டம் அவனால பின்னால செல்லுதேன்னு அவன் மேல பொறாமை.
நீங்க கொஞ்சம் உயர உயர உங்க மேல பொறாமைகள் வரும். உறவுக்குள்ள சொந்தக்காரங்க, அண்ணன், தம்பி, தங்கச்சி எல்லாருமே பொறாமப்பட ஆரம்பிப்பாங்க. ஆதியாகமம் 42, 21, 22 வாசிங்க. ஆதியாகமம் 42, 21, 22. நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமற் போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமற் போனீர்கள். இப்பொழுது இதோ அவன் இரத்தப்பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்றான். இதுதான் நடக்கும். அவன் எவ்வளவோ கெஞ்சினான் யோசேப்பு. ஆனா அவன் சகோதரன் என்ன செய்யல, கேட்கல. அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவளுக்கு செவி கொடாமற் போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். அதான் அவங்களுக்கு நடக்கும். விரோதிகளுக்கு, நம்ம பொறாமை கொள்பவர்களுக்கு, நம்மை கெடுக்க என்பவர்களுக்கு, நமக்கு விரோதமான காரியங்களை செய்யப்படுறது இதான் நடக்கும். இப்போ ரூபன் சொல்றான், இளைஞனுக்கு விரோதமா பாவம் செய்யாதீங்கன்னு எவ்வளவு சொன்ன நீங்க கேட்கல. ஏன்னா முதல்ல அவனை கொண்டு போடுறதுக்கு தான் விரும்பினாங்க. ஒரு ரூபன் யூதாவும் சொன்னதுனாலதான் அவனை என்ன பண்ணாங்க, வெளியில தூக்கி போட்டாங்க. இவ்வளவு சொல்லி நீ கேட்கல, கடைசியில் இந்த ஆபத்து நமக்கு வந்தது என்று சொல்லு. இப்ப என்ன தீங்கு செய்தா நமக்கு மேல பொறாமப்படுறவங்களுக்கு தீங்கு தான் வரும். எத்தனையோ பேர் என்ன வேதனைப்படுத்த, கண்ணீர் விட, கவலைப்பட வச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு நேரிட்டதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய தகப்பனா இருக்கிறார். நம்முடைய சகாயரா இருக்கிறார். நமக்கு உதவி ஒத்தாசை செய்கிறவராக இருக்கிறார். அதனால பொறுமையோடு கூட நாம் காணப்படுவோம். அந்த அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 7:10. தேவனோ அவனோடே கூட இருந்து எல்லா உபத்திரவங்கள் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான். ஆமென். தேவனோ அவனோடு கூட இருந்து, அவனை வித்து போட்டாங்க, எல்லாரும் கைவிட்டாங்க. ஆனா யார் கூட இருந்தார்? தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரங்களிலிருந்தும் அவனை விடுவித்து, எல்லா உபத்திரம் அவர் விடுவித்தார். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தை அருள். இப்ப அவர் தான் ஞானம் கொடுக்கிறார். அங்க யோசேப்பு எந்த இடத்துல எப்போ ஞானத்தை கொடுக்கணுமோ, எப்போ கிருபையை கொடுக்கணுமோ அவர் கொடுப்பார். கிருபையும் ஞானத்தையும் அருளினார். இந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறீங்களா, தளர்ந்து போயிருக்கீங்களா? அவர் உங்களை எல்லா துன்பங்களிலிருந்து விடுவிக்கிறவர். உங்களுக்கு கிருபையும் ஞானத்தையும் கொடுத்து உயர்ந்த ஸ்தலங்களிலே நடக்க பண்ணுவார். அதனால பொறுமையோடு கூட இருப்போம். நம்ம பொறுமையை இழந்துட வேண்டாம். தேவன் எல்லா கிருபையும் இரக்கமும் தயவும் உள்ள தேவனாக நம் இருக்கிறார். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிற தேவன். அதனால பொறுமையோடு காத்திருப்போம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 18:1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும். இன்னும் பதில் கிடைக்குதே, எவ்வளவு நாள் தான் ஜெபம் பண்றது?
இன்னும் இதே அட்டகாசம் தானே பண்ணிட்டு இருக்காங்க, இதே தொந்தரவு தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு ஜெபம் பண்ணிட்டேன், ஆனால் இந்த பிரச்சனை நீங்களே, இந்த வியாதி நீங்களே அப்படின்னு சொல்லி நாம் இருக்கலாம். ஆனா சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை நாம் பார்க்கிறோம். அதே அதிகாரத்துல 7ஆம் வசனம் வாசிங்க. அந்தபடியே தேவன் அந்தபடியே ம்ஹும். படிங்க செல்வி. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? யாரு? இரவும் பகலும் உங்கள் கைகள் விரிந்திருக்கட்டும், தேவனை நோக்கி உயர்த்தப்பட்டிருக்கட்டும், உங்கள் முழங்கால்கள் முடங்கி இருக்கட்டும், அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் நீடிய பொறுமை உள்ளவராய்ந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அடுத்த வசனத்துல சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார். சீக்கிரத்திலே நியாயம் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக காரியங்களிலே சோர்ந்து போய், தளர்ந்து போய், ஏமாந்து போய், விடாய்த்து போய் ஆண்டவரே இருக்கலாம். பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுள் என்று சொல்லியிருக்கிறீர். அன்பு தகப்பனே, பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். எத்தனை விதமான இடையூறுகளுக்கு மத்தியிலும், வேதனைகளுக்கு மத்தியிலும் அப்பா பொறுமையா இருக்க உதவி செய், பொறுமையா இருக்க கத்துத்தார். ஆண்டவரே அப்பா உங்க ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பத்துக்குள்ளே பொறுமையை தாரும். நாங்கள் விரும்பாத காரியங்களே நடந்தாலும், எல்லாம் கீழ்ப்படியாமல் போனாலும், எந்த ஒரு காரியத்திலும் ஒத்துக்கொள்ளாமல் போனாலும், நாங்கள் பொறுமை உள்ளவர்களாய் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பா ஸ்தோத்திரம். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டுகிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே என்று சொல்லப்படுறது. பா கர்த்தருடைய செயலின் முடிவை நாங்கள் காண பா எங்கள் உபத்திரங்கள் நாங்கள் விடுவிக்கப்பட்டு உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய கிருபையை நாங்கள் அறிந்து கொள்ள போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்வில் செய்ய போற நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா சோதனையிலே நாங்கள் பொறுமையா இருக்க உதவி செய்யும். அன்பு தகப்பனே, நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்க, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க, உபத்திரத்திலே பொறுமையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். பொறுமையா இருக்க உதவி செய்யும் கர்த்தா. உறவிடத்திலே பொறுமையா இருக்க உதவி செய்யும் கர்த்தாவே. பொறாமை உள்ளவர்கள் நிறைந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. ஒரு ஃப்ரெண்டும் உண்மையான உள்ளவர்களா இல்லை, சொந்தக்காரர்களும் உண்மை உள்ளவர்கள் இல்லை, கூட பிறந்தவர்களும் உண்மை உள்ளவர்கள் இல்லை. எல்லாரும் பொறாமை உள்ளவர்களா இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீர்தாமே உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். உங்களுடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த அவர்களுக்கு நிறைந்த நன்மைகளை கத்த தரப்போருக்கா ஸ்தோத்திர ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். சகோதரர்கள் ஆண்டவரே பொறாமையினால் யோசிப்பை காட்டி கொடுத்தாலும் தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரமும் தப்புவித்து, அன்பு தாப்பனே உன் கிருபையை காட்டினீர், கிருபையின் ஞானத்தையும் கொடுத்தீர், உயர்ந்த அதிகாரியாக வைத்தீர் என்று சொல்லி பார்க்கும். இந்த பிள்ளைகளும் ஆண்டவர் உயர்த்தப்பட போருக்கா ஸ்தோத்திரம். ஜெபத்திலே பொறுமையா இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவர் நியாயம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். சீக்கிரத்திலே நியாயம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். கைகள் தளர்ந்து போகாமல், முழங்கால்கள் தளர்ந்து போகாமல் ஆண்டவரே இரம் பகலும் உம்மை நோக்கி கூப்பிட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அப்பா எல்லாருடைய கண்ணீரும் துடைக்கப்படட்டும், வேதனைகள் அகலட்டும், இருதயத்தின் பாரங்கள் மாறட்டும்.
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தா. சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அவருடைய வாய் ஆனந்த களிப்பினால் நிரம்பியது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாய் ஒரு விடுதலையை கொடுத்து அவருடைய வாய் அவருடைய நகைப்பினாலும் ஆனந்த களிப்பினாலும் நிரப்பப்பட போவதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியப்பா. வியாதிகள் மறைந்து போகட்டும், சுகவீனங்கள் மறைந்து போகட்டும், பலகீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. நீரை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.